நித்துஞ்சின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க அனில்னு பேர் கொண்ட ஒரு ஆளு பக்கோடா வித்துக்கிட்டு இருந்தான். அனில் தன்னுடைய மனைவி நிஷா கூட வாழ்ந்து வந்தாரு. சரியா அனில் பக்கோடா கடைக்கு எதிர்க்க குல்தீப்னு பேர் கொண்ட ஒரு ஆளு டீ, சிட்டிலேயே பிரபலமான ஓரியோ பிஸ்கெட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. குல்தீப்பும் அனிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பொறாமப்பட்டுக்கிட்டாங்க. ஒரு நாள் குல்தீப்பும் அனிலும் வழியில பாத்துக்கிட்டாங்க. அட வாப்பா அனில், உன்னோட பக்கோடா வியாபாரம் எப்படி போகுது? அட இங்கே பாருப்பா, உங்ககிட்ட என்ன சொல்கிறது. நீ எப்போ சிட்டியில் இருக்கிற ஃபேமஸான ஓரியோ பிஸ்கெட்டை எடுத்துகிட்டு வந்தியோ அப்போலேருந்து எல்லாரும் டீ கூட அந்த பிஸ்கெட்டை தான் சாப்பிட்றாங்க. என்ன சொல்கிறது அனில் அண்ணே, என்னோட வியாபாரமும் நல்லபடியெல்லாம் போகலை. சில டைம் உங்ககிட்ட நிறைய கஸ்டமர் வராங்க, சில டைம் என்கிட்ட வராங்க. ஒரு வேலை பண்ணுங்க, உங்களோட பக்கோடா விற்கிறத நிறுத்திக்கோங்க. அட என்னப்பா பேசிகிட்டு இருக்க? உனக்கு முன்னாடியே நான் கடையை ஆரம்பிச்சிட்டேன், அதனால் நீ உன் கடையை முடிக்க. நான் என்னோட கடையெல்லாம் மூட மாட்டேன். அப்படின்னா நானும் என் கடையை மூட மாட்டேன். ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அவங்களோட கடைக்கு திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் ஜமீன்தார் அம்மா நித்து தன்னுடைய எடுபடி டீட்டு கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டீட்டு, நான் புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்றது சொல்லு. முதலாளி அம்மா, இப்போலாம் நான் என்ன பார்க்குறேன்னா நம்ம கிராமத்தில் நகர பொருட்கள் தான் நல்லபடியாக வியாபாரம் ஆகுது. எந்த மாதிரி? அது என்னென்னா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா மேகின்ற பொருள் கிராமத்தில் இப்போல்லாம் நிறையவே விற்குது. அப்புறம் அது சுவையாகவும் இருக்குது. அப்படின்னா ஒன்று பண்ணுவோம், நாளையிலேருந்து நம்ம மேகியே வியாபாரம் பண்ணுவோம். அதுவும் அதை சுவையாக பண்ணுறதுக்கு கெமிக்கலை போட்டு பண்ணுவோம். போட்டிட்டோ மேகிக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வா. அப்புறம் நம்ம குல்லு கிட்ட மற்ற கிராமங்களுக்கு மருந்து மாத்திரை விற்கிறான்ல, சாப்பாட்டை சுவையா மாத்திரை மருந்தை கொண்டு வர சொல்லு. வாவ், முதலாளி அம்மா, இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே மக்களை ஏமாத்துறதுக்கான வழியை யோசிச்சிட்டிங்களா? நீங்கள் நிஜமாவே ரொம்ப பேராசை பிடிச்சவங்க தான். வாய மூடு. என்ன சொன்னனோ அதை போய் வாங்கிட்டு வா, ரொம்பலாம் பேசாத. டீட்டு பொருளை வாங்குறதுக்காக போயிட்டான். அப்புறம் சாயந்தரத்துக்குள்ள எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு திரும்பி வந்துட்டான். மறுநாள் காலையில ஜமீன்தார் அம்மா கிராமத்துல மேகி விற்க ஆரம்பிச்சாங்க. வாங்குங்க வாங்குங்க, மேகி வாங்கிக்கோங்க. ஓரியோ இல்லை, பக்கோடா இல்லை, மேகி சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. மேகி சாப்பிடுங்க, சக்திசாலி ஆகுங்க. அப்பதான் அந்த பக்கமா ஒரு அம்மா வந்தாங்க. அப்புறம் அவங்க மேகின்னு சொன்னதை கேட்டுட்டு அங்கேயே நின்னாங்க. அடேங்கப்பா, மேகி எல்லாம் நகரத்துல மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இனிமே இந்த கிராமத்துலயும் மேகி கிடைக்கும். இந்த மேகி இந்த கிராமத்துல என்னை தவிர வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படின்னா சரி, எங்கே ஒரு பிளேட் மேகி கொடுங்க. ஆ, இப்பவே கொடுக்குறேன். டீட்டோ, ஒரு பிளேட் மேகி கொடு. டீட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு பிளேட் மேகி கொடுத்தான். அப்புறம் அந்த அம்மா அந்த மேகியை சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இது ரொம்ப சுவையா இருக்கே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுவையான ஒன்றை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இன்னிலிருந்து தினமும் கண்டிப்பா ஒரு பிளேட் மேகி சாப்பிடுவேன். அந்த மேகி ரொம்ப சுவையா இருந்தது. ஏன்னா அந்த ஜமீன்தார் அம்மா அந்த உணவை சுவையா மாத்திர மருந்த போட்டுட்டாங்க. ஆனா இந்த விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு தெரியாது. மெல்ல மெல்ல கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஜமீன்தாரோட மேகி வண்டி கடையில அவங்களோட டிஃபன் அப்புறம் மதிய சாப்பாட்டையும் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அனில் அப்புறம் குல்தீப்போட கஸ்டமர்ஸ் அங்க வர்றதையே நிறுத்திட்டாங்க. அதனால ஒரு நாள் குல்தீப் அனிலை பார்க்கறதுக்காக போனான். அப்புறம் அவங்கிட்ட என்ன சொன்னான்னா, அட அனில் அண்ணே, இப்போலாம் வியாபாரம் எப்படி நடக்குது? அட என்ன சொல்கிறது, வியாபாரன்றது ஒழுங்காகவே நடக்கிறதில்ல. எல்லாமே அந்த ஜமீன்தார் அம்மாவோட மேகியால் தான். அனில் அண்ணே, எனக்கு என்ன தோணுதுன்னா நாம் ஒரு தடவை போயிட்டு அந்த மேகியை சாப்பிட்டு பார்க்கணும். ஆமாம், வா போகலாம், போய் சாப்பிட்டு பார்க்கலாம். அனிலும் குல்தீப்பும் ரெண்டு பேரும் ஜமீன்தார் அம்மாவோட மேகி கடைக்கு போனாங்க. அவங்க அங்க போனதும் டீட்டு மேகி சமைக்கிறத அவங்க கவனிச்சாங்க. டீட்டு மேகியை சுவையா மாத்துற மருந்து அந்த மேகியில கலந்தான். டீட்டு, நீ அந்த மேகியில் என்ன கலந்துட்டுருக்க? இது எந்த மாதிரியான கெமிக்கல்? அட இங்கே பாருங்கப்பா, ஒன்றும் இல்லை, இது மேகியை சுவையாக்கிறதுக்காக தான். இல்லை, நான் பார்த்தேன், நீ மேகியை சுவையாக்குற மாத்திரையை இதுக்குள்ளே போட்டிருக்க. உனக்கு இது கூட தெரியாதா? ஜனங்க இது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அப்பதான் ஜமீன்தார் அம்மா அங்க வந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் என்ன சொன்னாங்கன்னா,
ஆமாம், நாங்கள் மருந்தை தான் கலக்கிறோம். அதனால உங்களுக்கு என்ன வந்தது? ஆனால் இது தப்பு. அதுக்கு என்ன இப்போ? நான் இந்த கிராமத்திலேயே ரொம்ப பணக்காரி. என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. போங்க, என்ன வேணாலும் படிக்கோங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உங்கள் 2 பேரோட தொழிலும் அழிஞ்சு போச்சு, அதனால தான் என்ன குறை சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அனிலும் குல்தீப்பும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்க பார்த்தபோது அனிலோட கடைக்கு முன்னாடி ஒரு சாது நின்றுட்டு இருந்தாரு. இங்க பாருப்பா, சாப்பிட ஏதாவது கொடு. இங்க பாருப்பா, ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணி வந்திருக்கேன். ஏதாவது கொடு. பால், பக்கோடா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க சாமி, இப்போவே நீங்கள் சாப்பிட்றதுக்கு நான் உங்களுக்கு பக்கோடா தரேன். நானும் உங்களுக்காக பாலும் ஓரியாவும் எடுத்துட்டு வரேன். குல்தீப் பாலும் ஓரியோவும் எடுத்துட்டு வந்தான். அப்புறம் அனில் பக்கோடா எடுத்துட்டு வந்தான். சாது அனிலோட பக்கோடா அப்புறம் குல்தீப்போட ஓரியோ பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சாரு. இங்க பாருங்கப்பா, உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நீங்க 2 பேரும் என்கிட்ட வரும்போது ரொம்ப கவலையா இருந்தீங்க. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அனிலும் குல்தீப்பும் நித்து ஜமீன்தார் அம்மாவோட கதை எல்லாத்தையும் அந்த சாது கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டுட்டு சாது அவங்க கிட்ட சொன்னாரு. ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான பொருளை கொடுக்குறேன். அதனால நீங்க 2 பேரும் அந்த ஜமீன்தார் அம்மாவோட அதிகமா சுவையான பொருட்களை செய்ய முடியும். ஆனா நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்சாகணும். சாது தன்னோட கைய முன்னாடி நீட்டினாரு. அப்புறம் ஒரு மந்திரத்தை சொன்னாரு. மந்திரத்தை சொன்னதுமே அவரோட கையில ஒரு மந்திர கடாயி வந்துடுச்சு. அந்த கடாயிய அவர் அனில் கிட்ட கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த கடாய் எடுத்துக்கோ. இந்த கடாயில் தண்ணியும் எண்ணெயோட வேலையை செய்யும். இதில் நீங்கள் 2 பேரும் உங்களோட பொருட்களை சேர்த்து சமையல் பண்ணுங்க. அப்புறம் சேர்ந்து வேலை செய்யுங்க. நல்ல பெரிய ஆளாகுங்க. நல்ல காரியங்களையே செய்யுங்க. சரிங்க சாமி. சாது தன்னுடைய வழியில புறப்பட்டு போனாரு. குல்தீப் அனில் கிட்ட தன்னோட ஓரியவை கொடுத்தான். அப்புறம் அதை கடாயில போட்டு பொரிக்க ஆரம்பிச்சான். அனில் அந்த ஓரியோ பக்கோடாவை வெளியில எடுத்தான். அப்புறம் அதை 2 பேரும் சாப்பிட்டாங்க. அந்த ஓரியோ பக்கோடா அவ்வளவு சுவையா இருந்தது. இது நிஜமாவே சுவையாக இருக்கு. இதை நம்ம இப்பவே விற்கிறதுக்கு ஆரம்பிச்சாகணும். அனிலும் குல்தீப்பும் 2 பேரும் ஓரியோ பக்கோடாவை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பக்கோடா பக்கோடா, ஓரியோ பக்கோடா. இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாரும் இந்த கடையை விட்டு போகவே மாட்டீங்க. ஏன்னா இது சுவையானது, அப்புறம் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. வந்து எங்க பக்கோடாவை சாப்பிடுங்க. அப்பதான் அந்த பக்கமா ஒரு ஆளு தன்னோட வயித்தை பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. ஓரியோ பக்கோடான்னு சொன்னதுமே நின்னுட்டாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, அட இது என்னப்பா, ஓரியோ பக்கோடாவா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதில்ல. அட கேள்விப்பட்டதில்லைன்னா சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் அண்ணன், எதுக்காக வயிற்றை பிடிச்சிக்கிட்டே வந்தீங்க? அட என்ன சொல்றதுப்பா, வயிறு ரொம்பவே வலிக்குது. கிராமத்தில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. நான் இந்த ஓரியோ பக்கோடாவை சாப்பிடலாமா வேண்டாமான்னு. சாப்பிட்டு பாருங்களேன், யாருக்கு தெரியும், உங்களோட வயிற்று வலி கூட சரியாயிடலாம்ல. இது ஸ்நாக்ஸா மாத்திரையா? சரி கொடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஒரு பிளேட் கூட. குல்தீப் அந்த ஆள் கையில ஒரு பிளேட் ஓரியோ பக்கோடாவை கொடுத்தாரு. அந்த மனுஷன் அந்த ஓரியோ பக்கோடாவை சாப்பிட்ட உடனே அவரோட வயிற்று வலியெல்லாம் காணாம போயிடுச்சு. அடேங்கப்பா, இது நிஜமாவே மாய ஓரியோ பக்கோடா தான். இதை சாப்பிட்ட உடனே என்னோட வயிற்று வலி போயிடுச்சு. கொடுப்பா, எனக்கு இன்னொரு பிளேட் கொடு. அவருக்கு இன்னொரு பிளேட்டு குல்தீப்பு கொடுத்தான். இன்னொரு பக்கம் கிராமத்துல மக்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால கிராமத்து ஜனங்க எல்லாரும் அனில் குல்தீப்போட ஓரியோ பக்கோடாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல ஜமீன்தாராமாவோட மேகி கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்க வராம போயிட்டாங்க. அதனால ரொம்ப கோவப்பட்டு ஜமீன்தாராமா டீட்டுக்கிட்ட என்ன சொன்னான்னா, ஏய் என்ன ஆச்சு? நல்லா தானே வியாபாரம் நடந்துட்டு இருந்தது, திடீர்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ குறைய ஆரம்பிச்சிட்டாங்க? முதலாளியம்மா, அது நம்மளோட மேகியை சாப்பிட்டு ஜனங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த அனிலும் குல்தீப்பும் ஒரு விசித்திரமான ஸ்நாக்ஸை விற்கிறாங்க. ஓ ஓ ஆ ஓ ஓரியோ பக்கோடா. ஓரியோ பக்கோடாவை வித்துட்ருக்காங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஜனங்களோட வயிற்று வலி எல்லாம் சரியாயிடுச்சான். அது எப்படி சாத்தியமாகும்? அவங்க என்ன ஏதாவது வித்தை பண்ணி ஓரியோ பக்கோடா செய்கிறாங்களா என்ன? ஆமாம் முதலாளியம்மா, அவங்க கடாயில் தான் பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மாய கடாயாம்.
அதை ஒரு சாது தான் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக பரிசாக கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த கடையில் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அது ரொம்ப சுவையாக இருக்கான். அப்புறம் நோய்களையும் தீர்த்து வச்சிடுதான். அப்படியா? இதான் விஷயம்னா அந்த கடாயி என்கிட்ட இருக்கணும். ராத்திரி இருட்டுனதும் நாம போய் அந்த கடாயை திருடிட்டு வந்துருவோம் டீட்டு. முதல்ல சதி செய்ய ஆரம்பிச்சிங்க, இப்போ திருடவும் ஆரம்பிச்சிட்டிங்களா? வாய மூடு. என்ன சொல்றனோ அதை செய்ய. ராத்திரி இருட்டினதும் ராத்திரி இருட்டில் ஜமீன்தாரும் டீட்டுவும் என்ன பண்ணாங்கன்னா, 2 பேரும் அனில் அப்புறம் குல்தீப்போட ஓரியோ பக்கோடா கடைக்கு வந்தாங்க. அவங்க அந்த கடையை திறந்து அந்த கடாயை தேட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த கடாயி கிடைச்சது. ஜமீன்தார் அம்மாவும் டீட்டுவும் அந்த கடாயை எடுத்துக்கிட்டு அந்த கடையை விட்டு வெளியே வந்ததும், வெளியே வந்து பார்த்தா தலைவர் அனில் அப்புறம் குல்தீப் கிராமத்து ஜனங்களோட நின்றுட்டு இருந்தாங்க. ஜமீன்தார் அம்மா, உங்களோட திருட்டு மாட்டிக்கிச்சு. தலைவர் ஐயா, நீங்களா? ஆமாம், நான் தான். கிராமத்து ஜனங்க வயிறு வலியால் அவஸ்தைப்படும் போதே நான் உன்னோட மேகியை தடை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் நீ உன்னோட வேலைக்காரன் டீட்டு கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். தலைவரே, அதை நாங்களே பார்த்தோமே. இவன் அந்த மேகியில் சுவையாக்குற மாத்திரையை கலக்கிறத நாங்களே பார்த்தோம். அதனால தான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு. தலைவர் ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ உன்னால் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்புறம் நீ இந்த கடாயை திருடும் போதும் நாங்கள் உன்னை பிடிச்சிட்டோம். பேராசையால் நீ முட்டாளாயிட்டியா? கிராம மக்களோட ஆரோக்கியத்துக்கே நீ கேடு விளைவிச்சிருக்க. இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நீ செத்து போனதுக்கப்புறம் ₹1 காசை கூட உன்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்புறம் எதுக்காக இவ்வளோ பேராசை? உன்னையும் உன்னோட வேலைக்காரனையும் இப்போவே இந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்புகிறேன். போயிடு. அப்புறம் எப்போவுமே உன்னோட முகத்தை காட்டாத. தலைவரும் கிராமத்து ஜனங்களும் நீத்து ஜமீன்தார் அம்மா அப்புறம் அவங்களுடைய எடுபடிய டிட்டுவை கிராமத்தை விட்டே வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் அனில் குல்தீப்போட ஓரியோ பக்கோடா கிராமம் முழுக்க பிரபலம் ஆயிடுச்சு.